இப்பொழுது நம்ம ஆர்கிமிடிஸ் லாவை பற்றி ஒரு கதை பார்க்க போகிறோம். அதில் என்ன அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் ஆச்சு அந்த மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ராஜா இருந்தார். அவர் என்ன பண்ணார், 5 கிலோ தங்கத்தையும் கொடுத்து 500 கிராம் காப்பரையும் கொடுத்து ஒரு கிரீடம் செய்ய சொல்லி ஒரு பொற்கொள்ளட்ட கொடுத்துருந்தார். அவன் கிரீடம் செஞ்சவனுக்கு கொடுத்துட்டான். அவருக்கு அதில் 5 கிலோ தங்கம் இருக்குதா இல்லை அதில் ஏதாவது குறைஞ்சிருக்கான்னு ஒரு சந்தேகம். அப்போ அவரை பார்த்து கேட்டார், இதில் எத்தனை தங்கம் இருக்குது, எவ்வளவு இது காப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். அதில் யாருக்குமே அது எப்படி பார்க்குறதுக்கு வழி இருக்கான்னு கேட்டார். அதில் ஆர்கிமிடிஸ் இருந்தார். அவர் என்ன மறுநாள் குளிக்கும் போது தொட்டியில் தெளிச்சு மூங்க தண்ணி சிந்தினதை பார்த்தா நாளைக்கு ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலான்னு யூஸ் ஆச்சு. அது என்னென்னா, மொத்தம் அவர் கொடுத்தது கோல்டு அளவு 5 கிலோ, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். காப்பர் 500 கிராம், அதை ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5500. இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஆனால் இதோட டென்சிட்டி அளவு 19.3, இது 8.9. அப்போது இந்த கிரீடத்தை தண்ணிக்குள்ளே போடுறாரு. தண்ணி சிந்துது. அந்த தண்ணியை வெயிட் போட்டு பார்க்குறாரு, 350 கிராம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, அடுத்த ஃபார்ம் பண்ணுறாரு. எக்ஸ் பை அதோட டென்சிட்டி அளவு 3 ப்ளஸ் ஒய் பை 8.9 ஈக்குவல் டு 350. இப்போ அந்த ரெண்டு ஃபார்முலாவும் டெரைவ் பண்ணுறாரு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4426 கிராம் தான் இருக்குது. ஒய் இஸ் ஈக்குவல் டு 1074 கிராம். இவர் கொடுத்தது 5000 கிராம், 4420 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணிட்டான், 574 கிராம் கிட்டத்தட்ட அரை கிலோ தங்கத்தை உட்காந்து திருடிட்டான். அதை கண்டுபிடிச்சதால அவனுக்கு செயல் தண்டனை கொடுத்தார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.